பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். 1986ஆம் ஆண்டு சியோலில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கெடுத்தவர் இந்தியாவை சேர்ந்த சைனி வில்சன். அவர் பெண்களுக்கான 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் மிக வேகமாய் ஓடினார். தன்னோடு ஓட்டப்பந்தயத்தில் பங்கெடுத்த எல்லாரை விட முந்தி ஓடி முதலாவது வந்துவிட்டார். அவருக்கு தங்கப்பதக்கம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரம் அவர் நிர்வாகிகள் பரிசு பெற தகுதி இழந்தவராக அறிவித்தனர். ஏனெனில் சைனி வில்சன் தன்னுடைய டிராக்கை விட்டு மாறி சற்று நேரம் வேறு டிராக்கில் ஓடிவிட்டார். இதை வீடியோவில் பார்த்த அதிகாரிகள் சைனி பெற்ற வெற்றியை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவர் பரிதாகமாக அந்த பரிசை தவறவிட்டார். அவர் எடுத்த தீவிர பயிற்சி, எத்தனையோ தியாகங்கள் எல்லாம் வீணாகி போயிருந்தன. நன்றாய் ஓடியும் முதலாவது வந்தும் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டார். இதே போல தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கென்று சொல்லி தேவன் ஒரு பாதையை வைத்திருக்கிறார். மற்றவர்களுடைய பாதையை பார்த்து நாம் அந்த ட்ராக்கில் போய்விடாமல் நமக்கென்று சொல்லி தேவன் நியமித்த பாதையிலே நாம் பொறுமையோடு கூட ஓட நமக்கு தேவன் கிருபை தருவாராக. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பாதை மாறி ட்ராக் மாறி ஓடுகிறதை பார்க்க முடிகிறது. அதனால் ஏராளமான தேவ பிள்ளைகள் ஆண்டவர் விட்டு தூரமாய் போய்விடுகிறார்கள். ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் பரம அழைப்பின் பந்தய பொருளான அந்த இலக்கை தவற விடுகிறார்கள். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் சரியான பாதையில் ஓட நமக்கு தேவன் கிருபை தருவாராக. நீங்கள் சாலமோன் ராஜாவை குறித்து பார்த்தீங்கன்னா, அவன் தேசத்தில் மிகப்பெரிய ராஜாவாக இருந்தார். அவருடைய ஓட்டம் ஆரம்பத்தில் தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு ஜெயமாக இருந்தது. அவர் தேவனுக்கு பிரியமான விண்ணப்பத்தை ஏறெடுத்தார். அதனால் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தேவன் கொடுத்தார். நீண்ட நேரம் அவர் ஜெபித்து தேவனிடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொண்டார். இஸ்ரவேலின் ஞானத்தோடு அவர் அரசாண்டார். ஆமென். தேவனுக்காக மிகப்பெரிய ஆலயத்தை கட்டி முடித்தார். ஆலயத்தின் பிரதிஷ்டையின் போது மிக நீண்ட நேரம் ஜெபம் செய்து தேவன் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலிபடுத்துறது பலி பொருளை அதை பட்சிக்கிற அளவுக்கு இவருடைய ஜெபம் அப்படி இருந்தது. இவ்வளோ புகழ் பெற்ற அந்த சாலமோன் ராஜாவின் இறுதி ஓட்டம் தேவன் கொடுத்த சட்டத்திட்டங்களின்படி இருக்கவில்லை. சாலமோன் தேவனுடைய வழியை விட்டு விலகி தன்னுடைய முதிர் வயதிலே அந்நிய தெய்வங்களை சேவிக்க ஆரம்பித்தார். அவருடைய முதிர் வயதிலே அவருடைய மனைவிகள் அவருடைய இருதயத்தை சாயப்படினார்கள். விக்கிரக ஆராதனை செய்யும்படி தூண்டினார்கள். தேவன் 2 முறை தரிசனத்தில் தோன்றி சாலமோனை எச்சரித்தும் சாலமோன் திருந்தவில்லை. தேவனை நேசித்த ஆரம்பித்த வாழ்க்கையில் தடமாறி விக்கிரக ஆராதனையில் போய் முடிந்தது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாலமோனை போல இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தேவனுடைய திட்டத்தை விட்டு சட்டத்திட்டத்தை விட்டு வெளியே போய் ட்ராக் மாறி இன்னைக்கு தேசத்தில் துன்மார்க்கர்களாய் ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள், பாவிகளாய் ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்களும் நானும் நமக்கென்று சொல்லி நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் பொறுமையாக ஓட நமக்கு தேவன் கிருபை தருவாராக. நம் சட்டத்தின்படி ஓட வேண்டும். நம்ம கையில் ஆண்டவர் வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வேத புத்தகத்தில் இருக்கிற சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அதன்படி நாம் நடப்போமானால் நம்முடைய ஓட்டம் ஜெயமாய் மாறும். சட்டத்தின்படி ஆவிக்குரிய ஓட்டம் இல்லாவிட்டால் நம்முடைய பந்தய பொருளை நாம் இழந்து போவோம். எனவே மிகுந்த கவனமாக இச்சை அடக்கத்தோடு நாம் ஓடினால்தான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்றார். பவுல் அப்போஸ்தலனுக்கு மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஓட்டத்தை வெற்றியாய் முடிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஆகவே நாமும் நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓடி பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. எனவே இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை நாம் பொறுமையோடு கூட இச்சை அடக்கத்தோடு கூட நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் அந்த பாதையில் நாம் வெற்றிகரமாய் ஓடுவோம். நமக்கென்று சொல்லி தேவன் நியமித்திருக்கிற அந்த பந்தய பொருளை பெறுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய நீங்களுக்கு கொடுத்த பாதையில் கவனமாய் ஓட, ஆண்டவரே, வழி மாறி ட்ராக் மாறி ஓடாமல் நாங்கள் எங்களுக்கு நியமித்திருக்கிற பாதையில் நாங்கள் பொறுமையோடு கூட ஓட உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.